வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆளுநர் அர்லேகர் அவர்கள் ஆங்கில ஊடகத்திற்கு நேற்று அளித்த பேட்டியில், பெரும்பான்மையை தவேக தலைவர் விஜய் அவர்கள் நிரூபிக்கவில்லை என்பதன் காரணமாக ஆட்சி அமைக்க தவேக தலைவர் விஜய் அவர்களை அழைக்கவில்லை என்றும், மேலும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க திமுக, அதிமுக இணைந்து வந்தாலும் பெரும்பான்மையாக இருந்தால் ஆட்சி அமைக்க அழைக்க தயார் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது கட்சி எம்எல்ஏக்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தவேக கூட்டணியில் இணைந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக நேற்று அண்ணா அறிவாலயத்தில் நடந்த திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வருகின்ற மே 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அமைச்சர் இந்தியா வர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10,000 கிலோமீட்டர் வரை கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி 6 ஏவுகணை வரலாறு படைக்க தயாராக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்பை மாற்றி எழுத ஆளுநர் நினைப்பது மாபெரும் தவறு என்று எம்பி ஜோதிமணி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 234 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்களின் பட்டியலை கவர்னரிடம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வழங்கினார். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று கூறிய நிலையில் மேற்கு வங்க அரசவையை ஆளுநர் RN ரவி அவர்கள் கலைத்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். அசாமில் வருகின்ற 12ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்பிற்கு மரியாதை கிடைத்தே ஆக வேண்டும் என்று நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் 223 அதிநவீன கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசினர். தவேக ஆட்சி அமைக்க இடையூறாக இருக்க மாட்டோம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தது பாராட்டத்தக்கது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஏன் சிஎம் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது என்று டிஜிபியை நேரில் கூப்பிட்டு விளக்கம் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒன்றிய தணிக்கை வாரிய தலைவராக சசிசேகர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தவேக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் 6 மாதங்களுக்கு ஆட்சியை தொந்தரவு செய்ய மாட்டோம் என்றும், திமுக அரசின் திட்டங்களை தொடர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய் அளிப்பது கடினம் என்றும், திமுக அரசு வழங்கியது போன்று மாதம் 1,000 ரூபாயாவது வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் பதவியை ரங்கசாமி அவர்கள் ராஜினாமா செய்தார். ஊட்டியில் 138வது நாய்கள் கண்காட்சி இன்று தொடங்கி 3 நாட்கள் ஊட்டியில் உள்ள அரசு கலை கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள 181 அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சேர இன்று முதல் மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,13,200 ரூபாயாகவும் 1 கிராம் 14,150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தவேக ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரை 2 முறை தவேக தலைவர் விஜய் அவர்கள் சந்தித்துள்ளார். முதல்வருக்கு வழங்கப்படும் கான்வாய் வாகனங்கள் உள்ளிட்ட உயர் பாதுகாப்பு தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. PM ஸ்ரீ பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் இணைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தமிழகத்திற்கு மத்திய கல்வி அமைச்சகம் 1 மாதம் கெடு விதித்துள்ளது. புதிதாக அமைய உள்ள அரசிற்கும் தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கும் திமுக MP கனிமொழி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் தவேக தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது. நாட்டின் 16வது சட்டசபை கலைக்கப்படுவதாக தமிழக ஆளுநர் தெரிவித்துள்ளார். தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்ததாக பரவிய செய்தி வதந்தி என்று தெரியவந்துள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. வருகின்ற 14ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேற்கு வங்கத்தில் பாஜக அரசின் பதவியேற்பு விழா வருகின்ற மே 9ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகியது. இனி உள்ளாட்சி எம்பி தேர்தல்களிலும் தாவேகாவுடன் தான் கூட்டணி என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் நலனுக்காக தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்துள்ளது என்று ஜோதிமணி அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற 2031ஆம் ஆண்டிற்குள் 16 புதிய கார்களை அறிமுகம் செய்ய மகேந்திரா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐசிசி வெளியிட்ட வருடாந்திர T20 அணிகள் தரவரிசையில் 275 புள்ளிகளுடன் இந்திய அணி முதலிடத்தை தக்கவைத்துள்ளது. ஊட்டியில் 2026ஆம் ஆண்டிற்கான கோடை விழா மே மாதம் தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL 2026ஆம் ஆண்டிற்கான பிளே ஆஃப் போட்டிக்கான அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோட்டத்தில் 20 புதிய வாகன நிறுத்துமிடங்கள் திறக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி விஜய் அவர்களின் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதனை அடுத்து சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தாவேகா அரசில் விஜய் அவர்களின் தலைமையில் உருவாகும் புதிய அமைச்சரவையில் காங்கிரசிற்கு ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்து பேசினார். மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் நேற்று இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிட மாநில அரசின் அனுமதி தேவை என்பதால் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என்று தேர்வுத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் இந்தியாவில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று IMD எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் ராகுல் காந்தி அவர்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டியில் மலர் கண்காட்சி நெருங்கிய நிலையில் ஊட்டி தாவரவியல் பூங்காவை தயார் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் புதிதாக அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமை செயலாளர் மற்றும் DGP ஆகியோர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.